ஹலோ. அடுத்தபடியாக இவரங்க மேடையில் தம்பி மணிவேலு. இப்பெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நான் ஊர்ல நாடகம் வச்சாங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து அடியில மைக்க கட்டிக்குவாங்க, கால் காட்டையில மைக்க கட்டிதான் வாச்சாங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல கலியுக காலத்துல எல்லாம் ஸ்டாண்ட் போட்டு வாசிக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் விளக்கம் தெரியுமா தெரியாதா? இல்ல விளக்கம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா என்னண்ணே? இப்ப இந்த சிவன்ராஜ் பாரு மாசம் 26. ஆமா. அன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டுக்காரர் கூட்டி போயிருந்தோம். சரி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா என்ன? ஆல்ரவுண்டுக்காரர் வயசானவர், ஒரு 70 வயசு இருக்கும். சரி. தொழில் தெரிஞ்ச மனிதன் இருந்தாங்க. சரி. அவரை இங்க இருந்து எங்கேயோ தோண்டு காலுக்கு தூக்கி போயிருக்கோம். சரி. கூட்டி போயிருக்கோம். எனக்காக பாசத்துக்குரிய அருமையப்பா அரசு வையப்பட்டியை சேர்ந்த பெட்டர் வரதப்பா ஐயா அவர்கள் ரூபாய் 50 செல்வங்கள் ஒன்றிய படுத்தலார்கள் அன்பளிப்புக்கு பெருமை சேர்த்த ஐயா அவர்கள் இந்த கலை கொண்டு சர்வா மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு கூட்டி போயிட்டோம். சரி. கூட்டி போய் முதல் நாள் அருமையா வாட்சிருந்தார் கவட்டையில வச்சு. ஆமா. மைக்கும் சரியில்லை அன்னைக்கு பாவம். சரி. மைக்கு இல்லாம ஒரு வாட்டி போட்டு குச்சியில போட்டு வெளுக்கிறாரு. ஆனா இருந்தாலும் டான்ஸ்ல வெளியே வந்துச்சு பாரு. ஆமா. வந்த உடனே குச்சி நல்லா பெரிய குச்சியாட்டு இருக்குது. சரி. அடி குச்சியாட்டு இதோட பெருசுடா. பச்சையோட முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு மடாரும் சாத்திக்கிட்டு இருந்தாரு. சரி. மக்கள் கொஞ்ச நேரம் அசந்தில தூக்கம் கொஞ்சம் வந்துச்சாட்டு இருக்குது. ஆமா. அந்த டான்ஸ்ல பார்த்து வெளுத்த வெளியில குச்சி மாறி பட்டு மணப்பாற பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு போஸ்ட்மார்டம். அதனால எங்களுக்கு விவரமா ஸ்டாண்ட் போட்டுட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இருந்துட்டாலும் எங்களுக்கு பாசத்துக்குரிய எங்களுக்கு ஏண்டா மொழியை சேர்ந்த எங்களது எண்ட புள்ளியை சேர்ந்த எங்களது மணிவால் அவர்களை பிறகு என்னடா பேரு? என்னைக்கு நீ பிறந்து அன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டு. ஆமா, எங்களது மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டர் சேர்ந்தார். மணிவேல் பெண்கள்லாம் இணைந்து நாடகம் சேர்த்து வச்சிருக்காங்க. அன்னாடு உழைச்சு வேறு சிந்தி உழைச்சு அந்த 100-200 சேர்த்து திருவிழாவுக்கு மட்டும் அதுக்கு வரின்றல வரிய போட்டு அருமையான முறையில் நாடகம் வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்குற நாடகம் நமக்கு செரிமானமாகும். நாடகம் கொடுக்குற காசு நமக்கு செரிமானமாகும். சரியா? அது எவ்வளவு வேர்வை சிந்தனா அந்த அளவுக்கு நம்ம வேர்வை சிந்தனா தான் அந்த காசு நமக்கு நிலைக்கும். அதனால இப்ப மிருதங்கார வேலை சொன்னே 3 மிருதங்கட்டை வாட்சி காமிச்சார். அது மாதிரி பெட்டிக்கார வேலை சொன்னே 42 கட்டைக்கு 32 கட்டை தான் இருந்துச்சு. அதுக்கு மேல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அதுல வாட்சி காமிச்சிட்டாரு. ஆனா நீங்க உங்க பேரை சொன்னா 7 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கீங்க. 7லயும் வாட்சி காமி 3ல வாட்சி காமிச்சிட்டீங்களா? 4ல வாட்சி காமிச்சிட்டேன். 3 இருக்குல்ல, இந்த ரவுண்டா வெள்ளையா இருக்காது பேர் என்ன? என்ன அலக்கர் டேப்பா? வாசிக்கிற டேப்பா. சரியா? இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீங்க வாசிட்டீங்கன்னா சரியா? இந்த ஊர்ல நான் காலையில என்னென்ன வாங்குறேன் அனைத்து உங்களுக்கு தான். பேரும் புகழும்யா. சரியா? பேச்சுக்கு மாத்தம்ல தம்பி. தயவு செய்து நாடகம் பார்க்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு முக்கியமான விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பாட்டு எழுதுனா நானும் தங்கராசன் எல்லாம் காப்பி அடிச்சு பாடிட்டாங்க. எதுல உட்காந்து எழுதுனா யாவும் இல்ல. தண்ணி இல்லடா. எந்த தண்ணி? பச்சை தண்ணி இல்ல. அடிக்கடி யாவப்படுத்துது. ஏன் அந்த தண்ணி கிடக்கல? தண்ணி சொன்னா யாவும் வந்து. சரி, எல்லாம் உட்காந்து எழுதி வச்சிருக்கிறோம். ஆமா. இந்த பாட்டு நம்ம ஊர்ல தான் முத அரங்கேற்றம் பண்ண போறோம். ஆமாண்ணே. பாட்டு நல்லா இருந்தா தயவு செய்து எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு கைதட்டும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புன்னு சொல்லி வச்சு. சரியா தம்பி? ரெடியா? யாரும் பாடாத பாட்டை நான் பாடுறேன். சரி. யாருமே கேட்காத பாட்டையும் நான் பாடுறேன். சரிண்ணே. நீ யாரும் கேட்காத வாசிப்பு நீங்க வாசிக்கணும். நாங்களும் அதே மாதிரி மாத்தமல்ல தங்கராசு. சரியா? யாருமே யாருக்கும் கேட்காத வாசிப்பு. ஆமா. ரெடியா? ஆமாண்ணே. ரெடியா? 1 2 3. ஒரு கை தட்டல கூட காணோம்.
தட்டுவாங்க ஒருத்தரும் கை தட்ட மாட்டேங்கிறாரு. ஏன் பாட்டு நல்லா இல்லையா? பாட்டு கேட்டு காது கிழிஞ்சு போச்சாட்டு. பாட்டு கேட்கலையா? ஆமா. நான் என்னையா சொன்னேன்? என்ன யாரும் கேட்காத பாட்டு, யாரும் பாடாத பாட்டுன்னு சொன்னேன். இதுதான் நான் பாடாத பாட்டு. ஆமா ஆமா ஆமா. இப்பதான் ஒரு டவுசரை பார்த்தாலும் பாட்டு, கீழே மண்ணை பார்த்தாலும் பாட்டு, விண்ண பாட்டு பார்த்தாலும் பாட்டு, எடுக்கிறது பாட்டு, குச்சியை பார்த்தாலும் பாட்டு எடுத்துடுறாங்க. இது யாராலும் பாட முடியுமா? நான் என்ன சொன்னேன்? ஏக்கா சாப்பாடு வச்சாக்கா? நான் என்னக்கா சொன்னேன்? என்ன சொன்னேன்? யாருக்கும் கேட்கான்னு தானே சொன்னேன். ஊதா கலர் சில கணக்கு ஒன்னே தேன் காது கேட்கதான் கேட்கலையா? பேர் வேற தெரியல. பேர் வேற தெரியல ஐயா. இல்லாட்டி பேர் யாரும் சொல்லலாம். ஆமா செல்லம்மாளா? நீ வேற ஏன் பேரை மாத்த? செல்லம்மா செல்லம்மா சொல்றது. ஆமா இந்த பாட்டு போகட்டும்யா. சரி. இப்ப எங்க ஊர்ல பெரிய திருவிழா. சரி. சாமி முத்தாளம் திருவிழா சாட்டி இருக்கோம். சரி. சாமியை பூஞ்சால இருந்து சாமியை கோயிலுக்கு கொண்டு வரணும். பூஞ்சால இருந்தா பூஞ்சோலையில இருந்து சாமியை கோயிலுக்கு கொண்டு வரணும். சரி. அருமையான வாசிக்கிற வாசிப்புல ஆத்தா மதிமை ஆலயத்துக்கு வரணும். சரி. எப்படி வாசிப்பீங்க? திருவிழா முடிஞ்சு போச்சு. வந்த சொந்த மதம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஆமா. கடைகரை சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. சரி. இப்ப சாமியை தூக்க பூசாரிக்கு சாமி வரல. நீ வாசிக்கிற வாசிப்புல எனக்கு இந்த ஊர்ல பழைய ஐயலூர்ல அஸ்பா ஐயலூர்ல இப்ப எனக்கு சாமி வரணும். ஆமா வாசி வாசி. யாரு சாமி? யாரு 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 சாமி? நாங்க வந்திருக்கோம் 4 பேரு. சின்ன பையன் சின்ன பெருசு கண்ணு கலரு. எங்கட சாமி வர்ற? ரயில்வே கேட்ட தாண்டி வரண்டா. காக்கக்கூடிய சாமி முன்னாடி வந்து நிக்கணும். இப்ப எங்கட சாமி? இந்த ஹைஸ்கூலுக்கு முன்னாடி. எங்கட சாமி? எங்க நாராயணருக்கு முன்னாடி தான் நிக்கிறேன். எங்க சாமி? எங்க கண்ணுக்கு தெரியலையே. ஓ பொண்டாட்டி உத்தமையா இருந்தா மட்டும் தான் நான் கண்ணுக்கு சாமி பொலைச்சுன்னு தெரியுது சாமி. தெரியாம மசுரையாட கொடுக்கும் அக்கா. சாமி ஒரு 2 கேள்வி கேட்கலாமா? யாராம கேள்றா சாமி? நம்ம சடைமட்டி பக்கத்துல சடைமட்டினே. சரி. இந்த பப்புனு பையன் முருகேசன் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சான். சரி. 20 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. சரி. புழுகோ பூச்சியோ குழந்தையா குட்டியா இல்ல. என்ன காரணம் சாமி? தம்பி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆமா சார். ஐலூர் கந்தம் நாய்க்கு வந்து கிழக்காம எடுத்துக்கிட்டீங்கன்னா அது புத்தானத்தோரில் நம்ம போட்டோ ஒண்டி நாய்க்கு முடியா இருக்கேன். ஆமா சரிண்ணே. சரி சாமி. அடுத்து என்ன கேக்குறேன்? இன்னொரு கேள்வி சாமி. அட இரு சாமி போறேன். கேள்றா. எங்க பக்கத்து வீட்டுல பெரியப்பா வீட்டுல போரிங்க போட்டோம். சரி. 1750 அடி போட்டோம் சாமி. ஏன் அதுக்கு மேல காசு இல்லையா? ஆமா சாமி. சரி. வெறும் புகையா தள்ளுது, சொட்டு தண்ணியே உடக்கானா சாமி. அவங்க ஏன்டா வந்தேன்? நான் சொன்னது அவனை வந்து நேரா போர் போட்டாதான் கீழே மிரக்கணத்தான் தண்ணி வரும் சொன்னேன். சரி. கிறுக்கு பைய கட்டியை குடிச்சு விட்டு சைடுல போற போட்டு வெறும் புகையா தள்ளி இருக்கிறியா? ஆமா சாமி. உங்கடா கிறுக்கு சாமி. இப்ப எதுக்கு யாரு சாமி வந்து? எதுக்கு வந்த? ஏன் வந்த? யாருன்னு கேக்குறியா? யாரு சாமி வந்தது? யாரு? பக்கா புருஷன்டா. வந்து சாமி நின்று இருக்கும். ஜம்மத்துக்கு வராது. மசூட சாமி வர மாட்டேன். வராது சாமி. கடைசி முதல் கஸ்பாயிலோட சொல்றா. அவன் இன்னமேல் சாமி வர மாட்டேன்டா. ஆமா இவருதான் அருமை வாசிப்பு. அடுத்தபடியாக வர மாட்டேன் எங்களுக்கு கஞ்சா மாஸ்டர் எங்களது முத்துக்குமார் அருமை தம்பி அவர்கள். எனக்கு தாளக்காரர்களே பிடிச்சால் ஒரே ஒரு ஆள் முத்துக்குமார் ஒரு ஆள். ஏன் தெரியுமா? தூக்க மாட்டாப்ல, ஜாலியா இருப்பாப்ல. அப்படி தூக்கம் வந்தா பொண்டாட்டி மாதிரியோ இல்ல பக்கத்துல இருக்கிற பேக்லயே தலைய வச்சு படுத்து. இல்ல இது வேற மாதிரி தெரியுது. ரகசியம் இருக்குது. அது எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு பாசத்துக்குரிய மனைவி சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் கலக்கரி சபர்கள். அண்ணோட திரையரங்கம் எங்களது பழனி சாந்தி சிங்கமணி இருப்பிடம் புத்தாந்தம் தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு வெள்ளை வெள்ளையர் அருமையான கருப்பாவாடா இருக்கு. என்ன தின்ன? சோறு. பிரியாடா தின்ன. நீ தின்னதை நான் சொல்ல மாட்டேன். ஆமா நீ. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னன்னு? வயிறார சாப்பாடு ஓட்டவங்கள சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த கொத்தமல்லிப்பட்டியை சேர்ந்த பள்ளியம்மாள் அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆனா இந்த அக்கா உட்கார்ந்து இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? வயிறார சாப்பாடு மனதார வாழ்த்துன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா சத்தியமா. அசைவ சாப்பாடு இல்லாம கூட சைவ சாப்பாட்டோட அருமையான சாப்பாடு, கூட்டு, அப்பளம், பாயாசம், பொரியல். ஆனா இலை நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருந்துச்சு. சரி. ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சமா எவ்வளவு பாய்ப்பேல அவ்வளவு தின்னு அவங்களுக்கே தெரியும். சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடு தெரியுமா? எப்படி? ஆனா சாப்பாடு ஒரு குறை தெரியுமா? சாப்பிட்டே உடனே சரி வேண்டாம் சொல்ல வேண்டாம். சரி சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சு இல்ல பள்ளியம்மா அக்காவுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. வேண்டாம். சரி. ஆமா. ஆனா சொல்லியா
சொல்லாங்கிறீங்களா? சொல்லுண்ணே. சரி, இலை போட்டாங்களா? ஆமா. யாரும் சங்கடப்படக்கூடாது. இல்லண்ணே. இலை போட்டாங்களா? ஆமா. இலைக்கு மேல என்ன வச்சாங்க? இலைக்கு மேல கூட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சாங்க? சோறு வச்சாங்க. அப்புறம் பியா சோறு தானே வச்சாங்க? சோறு தானே. சோறு வச்சாங்களா? ஆமா. அதுக்கு மேல என்ன ஊத்துனாங்க? சாம்பார் ஊத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஊத்துனாங்க? ரசம் ஊத்துனாங்க. ரசம் மட்டும் இன்னைக்கு அவ்வளவு கெட்டியா இருந்துச்சு, இலைய விட்டு போகவே இல்லை. ஏன்னா ரசம் கெட்டியா இருந்துச்சு. ஆமா, யார் 2 கப் வாங்கி. அதுக்கு பேரு புளி குழம்புனே. ரசம் நினைச்சுதாண்டா 3 டம்ளர் வாங்கி குடிச்சு. புளி குழம்பு, வத்த குழம்பு. ஆமா, மேல என்ன வத்த குழம்பு எப்படி வைப்பாங்க? புளிச்சு கிடந்துச்சுடா. ஆமா, அது புளி குழம்பா? புளி குழம்புன்னு நல்ல வேற இருந்தா 4 நாளைக்கு வச்சு 3வது தடவை வாங்கி சாப்பிட்டீல, நீ தனித்தனியா போகுதுன்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு பேரு தானே ரசம். ரசமா? ஆமாண்ணே. எங்களுக்கு சாப்பாடு உபயமில்லை அனைத்தன் புள்ளங்கள் எங்களுக்கு பாசத்துக்குரிய கொத்தமல்லிப்பட்டியை சேர்ந்த பள்ளியம்மாள் குடும்பத்தார்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்து தெய்வங்களுடைய அருள் பிரசாதங்களை பெற்று குடும்பத்தினர் எந்த ஒரு நோய் நொடியும் வளம் என்ற வளர வேண்டும் என்று எங்களுக்கு கலை குடும்பத்தில் சார்பாக வேண்டிக் கொண்டு, அடுத்தபடியாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா கமிட்டியாளர்கள் எங்களுக்கு பாசத்துக்குரிய இப்படி களஞ்சிய குழு பெண்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கஸ்பா ஐயலூர் அன்புலங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, நோட்டீஸ் அன்பளிப்பு கிடாவெட்டு பூசாரி தெய்வ திரு பொன்னு நம்பலம் ஆனா மாரிமுத்து என்ற ராஜா பெயிண்டர் அன்புள்ளங்கள் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் அன்புள்ளங்கள் சார்பாக நோட்டீஸ் அன்பளிப்பு கொடுத்தார்கள். நோட்டீஸ் அன்பளிப்பு அன்புள்ளங்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நாங்கள் சிறியதாக பேசினாலும் எங்களுக்கு தெல்லம் தெளிவாக நான் என்ன சொன்னேன் போவோ சரியா இருந்தோம். ஆமா, நல்லா இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமைப்பு எங்கள் பாசத்துக்குரிய தமிழகத்தில் சேர்ந்த ஒளிபலிக்கு நிலவென்று பெயரும் பெற்றக்கூடிய பாசத்துக்குரிய எங்களது நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்திருக்கும் எங்களது ஜனனி 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 ஆடியோஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு, எனக்கு அது கொஞ்சம் தம்பி. தப்பான வேலைக்கு என்னாலும் எப்போதும் துணையாக ஆனதில்லை. தக்காப்புக்காக நாம் ஓடும் கண்ட தப்பாக ஒரு நாளும் போனதில்லை. அதுக்கு பக்கத்துல ஆபரேட்டர் ஒருத்தர் 2 பேர் மட்டும் உட்கார்ந்தாங்க. சரி, 2 பேர் உட்கார்ந்தத உடனே இந்த ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா சரியான போதை, ஒரு குறைஞ்ச 12-13 வயசு தான் இருக்கு. நல்ல போதையில இருந்தாப்ல. சரி, பொசுக்கு பாருங்க, பப்பு டான்சர் கட்டுப்பிடிச்சு ஆடுற சீன்ல கரண்ட் சுத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. சரி, கரண்ட் வரல. என் மாமா வயசானவர், நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒடியார முடியாது. இந்த தூங்கி இருந்த மத்திய போதையில இவன டே தம்பி எந்தரா லைன் வேற ஆஃப் ஆகி போச்சு, கொக்கிய கொண்டு லைன்ல போட்டு உடனே கத்துறாரு. சரி, இந்த கிறுக்கு முட்டை என்ன பண்ண முதல் எந்திரிக்கல. மறுபடியும் தண்ணி ஐந்து தலையோட ஊத்தி விட்டு ஓடுறாங்க. என்னோட கொக்கி எடுத்துட்டு வயக்காட்டுக்குள்ள வதக்குன்னு தவளை குட்டியாட்ட ஓடுறேன். அங்க ஓடணும்னா பாத்தீங்கன்னா கொக்கிய போட்டு வந்துட்டா ஐயா. சரி, இங்க வந்து மைசெட்ல கரண்ட் வரல, சுவிட்ச் பெட்டி கரண்ட் வரல, பெட்டிக்காரர் கரண்ட் வரல, கரண்டே வரல. வராம என்ன பண்றாரு தெரியுமா? மாமா என்ன பண்றாரு, வாயா போய் பாத்துட்டு வருவோம் சொல்லி என்னைய கொண்டு அங்கேயே பார்த்தோம்னா இந்த அறபோத கிறுக்கு முண்டை என்ன பண்ணிருச்சு தெரியுமா? என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டு பக்கத்துல போஸ்ட் மார்க். ஆமா, அவன் துணிக்காய பிறகு கொடிக்கீரை கட்டி இழுத்துட்டு போனான். சரி, இந்த கீரை முண்டை போதையில கொண்டு போய் அந்த கொக்கியை கொண்டு அந்த கொடிக்கீரை கோர் தொட்டு பேசாம வந்துட்டேன். எப்படியா கரண்ட் வரும்? அப்புறம் மசூலியா கரண்ட் வரும். ஆமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா, அருமையான ஒளி அமைத்து கொடுத்து ஜனனி ஆடியோ சுருமையாளர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் உங்கள் ஊருக்கு பிள்ளை மாறிய பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் அருமை மாமா எங்களது பாசத்துக்குரிய திருவாதபுரை சேர்ந்த எங்களது பி உப்புராஜா அவர்கள் நாடக கலை குழுமத்திற்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் அருமையான முறையில் அமைத்துள்ளதை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக எங்கள் நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அருமையான முதல் கடவுளாக யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா அவர்கள் பாசத்துக்குரிய பேர் ஆர்ஜே தவம். யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயா அவர்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நாடகத்தை கலந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் தான் இருக்கக்கூடிய ஆகிய இதனுடைய அருள் பிரசாதங்கள் பெற்று குடும்பத்திற்கு எந்த ஒரு நோய் இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சுமதே ஸ்ரீ அவர்கள் கற்றுள்ளார். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகனே போட்டு புள்ள கட்டத்தோடு நீ போசல்லம்மா அந்த காரியமா வந்திருக்கேனம்மா அந்த காரியமா வந்திருக்கேனம்மா. பாசத்துக்குரிய கஸ்பா ஐயலூரை சேர்ந்த பெயிண்டர் கண்ணன் அண்ணன் அவர்கள் இந்த ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பாடும்படி
50 பாசத்திற்குரிய பெயிண்டர் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவும் சார்பாக நன்றி. கண்டிப்பாக இந்த பாடல் இடம்பெறும். அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெட்டிக்காரங்க உங்க சர்வீஸ்ல பாத்துருப்பீங்க. ஆனா பாத்துட்டு போயிடலாம் எல்லாரும் நோட்ல எழுதி முன்னாடி வச்சு பாத்துட்டு தான் படிப்பாங்க. ஆனா தங்கராசை பொறுத்தவரைக்கும் படிப்பறிவு இல்லைனாலும் ஆமாங்க. ஆமா ஏகப்பட்ட ஞானங்கள் நிறைய. 3ஆம் கிளாஸ் எத்தனை கிளாஸ்? 3ஆம் கிளாஸ். ஆமா, நீங்க என்னென்ன பாட்டு வேணுமோ எழுதி கொடுங்க, அருமையா பாடிட்டு வரணும் தெரிந்து கொண்டு எங்களுக்கு பேர் சொல்லி என் பேரை சொல்லலாமா? சொல்லுங்க, உன் பேர் சொல்லுங்க. உங்கள் முன்பாக வணக்கம்ண்ணே. அவங்களுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடியா? ஆரம்பமே சரியில்லையே. சொல்லுண்ணே சொல்லுண்ணே. இவர் எங்க மேடையில்? இந்த மேடையா? அப்புறம் என்ன வேட சொல்லு ஒரு மேடையா? இந்த ஊர்ல அமர்ந்து இருக்கும். இந்த ஊர் தானே. வணக்கம். எந்த ஊர்ல? இத்தனை நாளா எங்கடா இருந்தீங்க? அப்புறம் நீ இழுப்பூரா? சரி சரி. அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு முன்பதாக அப்புறம் நான் ஹரிச்சந்திரமாயன கண்டமா போயிட்டு வரணும். பேர் வேண்டாம். சொல்லுனே சொல்லுனே. எல்லா பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அப்படி இல்லைண்ணே, சொல்லிட்டு போனேன் வேண்டாம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லிட்டு போனேன். ஆமா, உங்கள் வீட்டு பிள்ளைமைய பாசத்துக்குரிய எஸ்எஸ்பி பூச்சிக்கலை மகனுமாகி எஸ்எஸ்பி முருகேசன் பப்பு கமைக்காகவும் மற்றும் பலவகை காத்து வாழ்ந்தால் நல்லா இருந்தா பாருங்க. பின்னாடி வாங்க, வெறும் ஆவத்தோப்புதான். மைசெட்டுக்கார லைட்டை போட சொல்லி உட்காந்து பொறுமையா பேசி எடுத்துக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு சரி வெளியே விடலாமா? உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருந்துட்டாலும் நம்மளை 10 மாதம் சுமந்தக்கூடிய பெற்ற தாயினுடைய பாடலாக ஹலோ 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 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் ரத்தத்தைகள்லாம் பாலானது முட்டி வளர்ந்த அம்மா அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. கொஞ்ச நேரம் காணல
காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா அம்மாவோ வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கு தாய் மகள் சும்மா பாலங்கோரு முட்டி வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கு தாய் மகள் சும்மா வந்த வாசம் சொன்ன வெற்றி எடுத்த அம்மாவோ வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாடலை பாராட்டி அன்பு நெஞ்சங்கள் கோடந்தனப்பட்டியை சேர்ந்த ஐயனார் சிம்பலிங்க ஐயனார் ஆடியோ உரிமையாளர் அன்புள்ளங்கள் மற்றும் சரத்குமார் அண்ணா அவர்கள் ரூபாய் 50 அன்பை பெருமை சேர்த்துள்ளார்கள். எனக்காக பாசத்துக்குரிய பாலகட்டை சேர்ந்த பூசாரி ஐயா அவர்கள் ரூபாய் 50 ஐயா பூசாரி ரூபாய் 50 அன்பை பெருமை சேர்த்துள்ளார்கள். பேட்டை மாரியப்பன் அவர்கள் மலேசியா செல்வம் அன்புள்ளங்கள் பெயிண்டர் அன்புள்ளங்கள் கஸ்பாயில் சேர்ந்த அன்புள்ளங்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நாடகத்தில் பப்பனாக நடிக்கும் சடையம்பட்டி முருகேஷ் அவர்களுக்கு நமது வி சண்முகம் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக இவரங்க மலையில் 6 மணி வயசுக்கு இருக்கும் அன்பு நெஞ்சம் பாசத்துக்குரிய எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற மொட்டையை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக மிருதங்கம் மிஸ்து கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய அன்பு நெஞ்சம் நைனா கோபியன் அவர்களுக்கு இவரங்க மலையில் பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் மிஸ்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சம் பாசத்துக்குரிய மனைவியில் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சிறப்பாக அன்புள்ளங்கள் பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக இவரங்க மேடையில் அருமையான முறையில் பாலமிசித்துக் கொண்டிருக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக வண்ணவன திரையரங்கம் எங்களது பழனி சாந்தி சின் கம்பெனி உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி கௌரவப்படுத்துவார்கள். அருமையான முறையில் யூடியூப் சேனலை வைத்துக் கொண்டிருக்கும் தவம் அன்னார் அவர்களை நாடக மேடை கேட்டுக்கொள்கின்றோம்.
அருமையான முறையில் ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கும் ஜனனி ஆடியோஸ் உரிமையாளர் அன்னார்களை நடைமுறைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அன்புள்ளங்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். சிவாய நமேன சிந்தி திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனை உபாயம் மிக மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாகிவிடும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய மாவட்ட கிராமமாகிய அய்யூர் கிராம பொதுமக்களுக்கும் இணை சார்பாகவும் இசை குடும்பத்தினர் கலை குடும்பத்தினர் சார்பாகவும் சிவகங்கை மாவட்டம் மொடாத்துறை சேர்ந்த யூடியூப் சேனல் சார்பாகவும் நல்ல ஒரு வாக்குகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடுவார். நன்றி, வணக்கம். இந்த நடந்து முடிந்த பாடலை பாராட்டி கோடையின் சின்னான்பட்டி சுப்பிரமணி அவர்கள் ரூபாய் 50 அன்பளிப்பு அளித்துள்ளார். இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 50 செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்து உரிமை சேர்த்துள்ள அன்புலங்கள் மனமால் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நோட்டீஸ் அன்பளிப்பு கொடுத்து உரிமை சேர்த்த அன்புலங்களுக்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து காலிமுன் மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டப்படுகின்றது. ஐயா காளிமுத்து ஐயா இங்க வாங்க, பொன்னாடை வாங்க வாங்க. கை தட்டுங்கம்மா, செவனேன்னு உட்காருங்க. அப்பா ஆத்தா அப்புறம் மருதங்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கீங்க. ஆனந்தக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கீங்க. அப்புறம் தலைக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி சொல்லி என்ன ஆர்வ போட்டா அப்படியே? அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இந்த ஐயரை கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்தா என்ன ஏன் அப்படியே போய் உட்கார்ந்துருக்கீங்க? எந்த ஐயரும் எல்லாம் தயவு செய்து முன்னாடி வாங்க. அக்கா அம்மா அப்புறம் வயசுக்கிற மாமா மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? ஜனனி செட்டு காலையில நம்ம நல்லா இருக்கீங்க மாமா? மாமா மாமா நீ எவ்வளவு நாள் ஏத்துங்க மாமா. ஆனா தயவு செஞ்சு ஜனனி அண்ணன் ஏத்துன அக்கா ஏத்துனா பிடிக்கும். ஆமா எனக்கு நான் பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு ஏத்தனமே இறக்கணுமா? பாத்தீங்களா சொன்ன உடனே சின்ன மச்சான் அந்த முன்னாடி உட்காந்து நம்மளோட சேர்ந்த வந்துட்டே இருக்கும் பாருங்க. வந்து உட்காந்துருவாங்க சொன்னா போதும். ஆமா சரி பாருமா போலாமா? அப்புறம் யூடியூப் உங்களுக்கு வணக்கம். சரிங்க. அப்புறம் மேடம்காரே பாருமா சொல்லு சொல்லுங்க வந்தமா 4 போட்டு நறுக்கல் போட்டமா போடணும் நறுக்கணும். என்னது தங்கச்சியா? அண்ணே சரி சிவாஜி கணேசே சாவித்திரி. ஆமா அவ்வளவு பாசம் அவ்வளவு பாசம். அப்புறம் பாருமா எண்ணி வைக்கும் நேரத்துல காதல் கொண்டே கல்யாணம்
என்னம்மா இல்ல இன்னைக்கு அப்படிதான் இருக்கேன். அப்படியா? ஆமா. சரிங்க. அப்படியா? ஆமா. பரவாயில்ல. ஒரு போடு போட்டாச்சு. போடுறப்பா? போடலாமா? போடலாமா? போடலாம். போடலாமா? ரெடி. பாசமல பாண்டியரே பாத்திக்கட்டும் காவலரே ஆடே விளையாடே நாமே ஆகட்டுமா கூட உங்க கூட நாமால மாத்தட்டுமா
ரெண்டு போட்டு போட்டாச்சு போட்டாச்சு. இப்ப இழுத்து கட்டி கட்டிக்கா போடுமா? ஆமா. மருதங்காரே வெக்க வெக்க இருக்கட்டுமா? இருக்கடா. அவர் எப்பதாம்மா எப்பனா உட்காந்து பாரு வர மாட்டாரு. அப்படியா? ஆமா. வாய் கொண்டு கொடுத்து பாரு. என்ன? நீ என்னமா சொன்னீங்க? யோ இழுக்கட்டுமான்னு கேட்டியா? அப்படியா? ஆமா நீ என்ன நினைச்சீங்க? கட்டழகி மெத்தகமே கொத்து வச்ச உலகிலமே நித்திரையே நித்திரமே நிரபரா சுத்திரமே கட்டழகி மெத்தகமே கொத்து வச்ச உலகிலமே பட்டிக்கறே வாமா ரெண்டு பாட்டு போட்டாச்சு போட்டாச்சு போட்டு ஆடி வந்துறப்பா எனக்கு நல்லா வரும்போது முதல்ல என்னமா வர வர கீழே தொங்குது இல்ல இந்த பாசிமா நேத்து இருந்தத நீ கொஞ்சம் தொங்குதுமா அப்படியே ஆமா வேற ஒண்ணு இல்ல பட்டிக்கறே பாசி
பாசிதேன் புதுசா வாங்கி போடும்போது தொங்காது. நல்லா டைட்டா இருந்துச்சு. ஆமா டைட்டா கரெக்டா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் பாசி டெய்லி போட 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 லூஸ் ஆயிடுச்சு. கரெக்டா சொல்ற. என்ன லூஸ் ஆனாலும் பரவாயில்ல தொங்குதுமா. பாசி பாசி டெய்லி போட போட ஆமா லூஸ் ஆகி தொங்கிடுது. சரிம்மா. பாசியா நீ தப்பா. சரி உங்க டாடி வந்தவா? ஆமா ஆமா. சங்கி சடார் மங்கி மலர் அப்படியா? ஜல் கூத்து மாங்கோரியா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி பல பலனே ஜொலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்தீங்களே இந்த மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மலவியாக்கணும் என்ன விளக்கே படிக்கணும். மாலை போட்டிருக்காங்க எல்லாம் வீட்டுல. காப்பு கட்டி கொலசாமி கொலசாமிக்கு கரெக்டா இருக்குதாம்மா. ஹலோ செக்ஸிடியஸ். ஹலோ ஹலோ செக்கு ஆடியோ சார். அதுலயே இருக்க கூடாது. அந்த நினைப்பெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு சரி இங்க வந்தா ஆமா இந்த குட்டி நினைப்புலயே இருக்கணும். இதே நினைப்புலதான் இருக்கணும். அம்மிக்கிட்டு இருந்தா காலையில போனாலும் உன் நினைப்பு தான் வரும். அப்படியா? ஆமா. சரியா? இல்ல பட நினைப்பு இருக்கணும்ல, நினைப்பு உண்டாகணும்ல. உண்டாகணும் நினைப்புமா என்னது? நினைப்புமா நினைப்பு வந்துகிட்டே இருக்கணும். ஆமா. போட்டாடி வந்துருவா. ஆமா. அடிக்க போட்டு என் பச்சை சரிக்கு அடிய போடி நீ பச்சை பச்சை சரிக்கியா பெட்டிக்காரே ஆறு கோளாறு என்ன வார்த்தை சொல்லுங்க. அந்த இடத்துல வந்தோம்னா வாக்கியா போட்ட மாதிரி தெரியும். ஆரத்தை பாராட்டுறீங்க ஆனா போடாதீங்க. நாங்க படிச்ச படிப்பு அப்படி பாவம் மட்டும் போடுங்க. ஆமா பச்சை பச்சை அத போட்டு போடுங்க. சரிம்மா போடுங்க. முதல்ல பாடுங்க கரெக்டா பாடுங்க. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். கரெக்டான அடிக்க போட்டீங்க பச்சை சரிக்கு நான் விதவனுக்கு அந்த பொடிக்கிற மனைவி அடிக்க பண்ண இந்த மாதிரி எனக்கு நான் சாரி எனக்கு நீ வேணா போடி எனக்கு சிறுத்தாமா சிறுத்துக்கிறேன் மனுஷனாமா அடிக்கிறேன் எனக்கு ஏற்றுக்கிறேன் நீ என்ன எதிர உன்னை விட்டே வச்சதே அடிக்க போடிய பச்சை சரிக்கு நான் விதவனுக்கு பொடிக்கிற மனைவி ஆத்தாடி என்னம்மா அவருக்கு மட்டும் சைடுல கொடுக்குறியா? சைடுல தான். ஓஹோ ஆமா நேரு குத்து சைடு குத்து சரிம்மா அப்படிதான் போயிட்டே இருக்கலாம். சரிம்மா அப்புறம் ஆள் இருக்காரு உங்களோட ஆடி வரட்டா? வரலாமா? வரட்டா? வந்துடுமா? போமா சலக்கு சலக்குன்னு போமா. ஆமா போட்டி கொஞ்சம் மாறாகிட சத்தி கொஞ்சம்
இந்த தாளக்காரரு ஓ தாளக்காரர். சின்ன பையன் தெரிஞ்சிருக்கேன், பையனை கெடுத்துறாத. அவங்க அம்மா அப்பா சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கு. பார்த்தோன்னே ஒழுகிருச்சா? அல்லம்மா என்ன ஒழுங்கு? கண்ணி வேர்வை தண்ணிமா. ஓ வேர்க தனியா? அப்படி தெரியும். பார்த்து போமா, பார்த்து போ. சரி ஆடி வருமா? ஆ. சரி ஆடி வருமா? ஆ. அப்படியா? நீங்க வேற சீ. ஆடி வருமா? ஆமாம்மா. அப்படியா? தாயை ஆடி போக போறோம். மூணு மலம் மல்லிகைப்பூ. ஏமா எங்கம்மா 1.5 முழம் தான் இருக்கிற, 3 முழம் கேட்கிறேன். மீது 1.5 முழத்தை எங்க கொண்டு இங்க பாருயா, எவ்வளவு மல்லிகைப்பூனா தொங்குதுமா நல்லா. பத்திரம் பேக்கல வச்சிருக்கேன். ஆ. 3 மலம் அடேங்கப்பா. மடக்கி மடக்கி குத்தி. 1 முழம் 1.5 முழம் பத்தாது. ஐயோ 3 மலம் பார்த்தாவே தெரியுதுமா. ஆமாங்க. ஆ. 3 மலம் மல்லிகைப்பூ. ஆமா ஆமா. என்னம்மா? சரி பாவம் பாவம் விடு. அவ்வளவு ஆடி போயிட்டு அவ்வளவுதான். அவர் உட்காந்துட்டாரு. ஆ. சரி எனக்கு நான் கூட எந்திரிச்சு நிப்பாருன்னு பார்த்தேன். நீ எந்த 2 குத்து குத்துருக்கலாம்ல. நான் எங்க வரலான்னு தான் பாக்குறேன். தாளக்காரர் பாவம். உனக்கு இந்த வழி பத்தாது. ஆமா, ஆமா. உனக்கு இந்த கேப்பு பத்தாதையா? எனக்கு இவ்வளவு நாச்சு வேணும் வலி. இவ்வளவு கேப்பு இருந்தா உனக்கு போதும். ஆமா. போதுமா? இவ்வளவு கேப்பு வலி சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கு. இவ்வளவு இருந்தா கூட போதும். சரி கூப்பிடுமா? ஆ. சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி என்னையா ஆரம்பமே? பால் களி கொஞ்சம் பால் கொடுக்க சொல்லு. தம்பி என்ன பால் வேணுமா? வாங்கிட்டு எதா இருந்தேன். பால் கொடுத்துறேன். ஒழுங்கா படிக்கிறவன அந்த பிள்ளை கெடுக்க போகுது. அவனா பூரா வந்து தெரிஞ்சிருவையா? உள்ள வந்து துணிமாத்த வர மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளை குண்டிக்கு பின்னாடியே அலைகிறாங்க. பார்த்தேன், அந்த உடனே பார்த்தேன். பையன் ரொம்ப சூட்டா பாரு. ஆமா 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 ஆமா. ஐயா. பொம்பளை பிள்ளை தானா? இல்லனே, பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா? ஆமா. பிள்ளை வச்சிருக்க மாட்டிருக்கு. இல்லனே, இப்பதான் வயசு 16 தான் ஆகுது. யாருக்கு? பாப்பாவுக்கு. இந்த பாப்பாவுக்கா? நான் கூட காலேஜ் போகனே. காலேஜா? 16 வயசுலயா? என்னடா ஆச்சரியமா இருக்குது உங்களுக்கு? ஆமாண்ணேங்கிறேன். இப்ப அந்த பிள்ளை இங்க வச்சிருக்க என்ன பண்றீங்க? இல்லனே, அதாவது பரதநாட்டியம். வெதர்நாட்டியம் இல்லனே, பரதம். சரி சரி. நீங்க ஊர்ல ஆளை விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? இல்லங்க, நாட்டியம் பழைய கொடுத்துட்டு இருக்கேன். ஓ, வசூல் பண்றீங்க? இல்லங்க, நடன நாட்டிய பெண் பரதம் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கு. ஒத்திகை? சரி, அது பாக்குறதுக்கு நடு ரோட்ல தான் பாப்பீங்களா? இல்லனே, உங்களுக்கு அது நடு ரோட தெரியல. அப்படியா? ஆமாண்ணே. சரி சரி சரி. இன்னும் இதுல கார் வண்டி போயிருக்கு அந்த ரோட்ல? தெரியுமா, நாங்க போகும் நினைக்கிறேன். போகும் போகாது உங்களுக்கு. சரி, இந்த பிள்ளை எல்லா நாட்டியமும் ஆடுமோ? எல்லா நாட்டையும் நாடகம் பணம் கொடுத்த எல்லா நாட்டையும் ரோட்ல ஆடும். இல்லனே,
மேடையில மட்டும்தான் ஆடும். மேடையில கலையரங்கத்துல மட்டும் ஆடும். வீட்டுல நாட்டியாடி பார்த்திருக்கியா? வீட்டுல இல்லைங்க. கேட்டியா புருஷக்காரனே? இல்லைங்க புருஷன் இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. காலேஜ் போகுதுண்ணே. இந்த பிள்ளை உங்க 4 பேருக்கு என்ன வேணும்? நான் வந்து அண்ணே, பெரிய அண்ணே, சரி, மிருதங்காரர் மாமன், சரி, இவரு மச்சான், சரி, அவர்தான் தாய் மாமன், தாளக்காரர், சரி. நான் அந்த ஒரே ஆள் மட்டும் அண்ணன். நீ ஆமா. நீ இந்த பிள்ளைய வச்சிருக்கிற? இல்லனே. ஏய், நாடகத்துக்கு பாதுகாப்புல வச்சிருக்கேன். பரதநாட்டியம் ஆடுறதுக்கு? பரதநாட்டியம் ஆடு. நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா. இல்ல பாதுகாப்புல. பாதுகாப்புல. சரி. உங்கள்ட்ட வச்சிருக்கிறது கட்டுச்சத்துல பூனை கட்டுற மாதிரி வாய்ப்பல. எப்படி அந்த பிள்ளைய வந்து போடுறேன்? அவள பாதுகாப்பு நல்ல மனுஷனே. நீயா? சரி 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 சரி. இந்த பிள்ளைக்கு நாட்டியம் ஆடுறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க? அதாவது ஒரு நாட்டியத்தை பொறுத்து சம்பளம். நாட்டியத்தை பொறுத்து. ஆமா. சரி சரி சரி, பரவாயில்ல.